ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் டிஷ் வாஷர் வாங்கியிருக்கோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது வந்து இந்தியன் குக்கிங்க்கெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். நானுமே வந்துட்டு இதை ஒரு 3 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும், இது நல்லா க்ளீன் பண்ணுமா பாத்திரத்தையெல்லாம், அதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் இதில் வாஷ் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படி தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா பெக்கோ மாடல் தான் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் சைஸ் தான் இருக்கும். இது வந்துட்டு வாஷிங் மிஷின் மாதிரி இல்லாமல் நம்ம மேலேருந்து கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்துட்டு 2 ரேக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வெளியில் இழுத்துட்டு உள்ளே தள்ளுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேலே உள்ள ரேக்கில் வந்துட்டு சைடில் 2 ஃபோல்டபுள் ஸ்பூன் ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன கரண்டி, ஸ்பூன் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த டிஷ் வாஷர் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்ராட்லாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஈவன் ரெண்டல் ஹவுஸாக இருந்தால் கூட அங்கேயுமே இருக்கும். இப்போ நம்ம இந்தியாலையுமே வந்து நிறைய வீடுகளில் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னுமே ஒரு சிலருக்கு வந்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணுமா இல்லையான்ற டவுட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். உண்மையாக இந்த டிஷ் வாஷர் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். எப்படி இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோப் பவுடர் போடுறதுக்கான இடம். இதுக்குன்னே வந்து தனியாக டிட்டர்ஜென்ட் லிக்விடெல்லாம் வந்துட்டு விற்கிது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஃபில்டர். நம்ம வந்துட்டு பாத்திரத்தை எல்லாம் வைக்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது கருவேப்பிலை அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு எடுத்துகிட்டு க்ளீனாக வைக்கணும். அதையும் மீறி ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் கலெக்ட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம 2 days ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு போடுற இடம். டிஷ் வாஷருக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே சால்ட்டு வைக்கும். அதை தான் வாங்கி போடணும். நம்ம வீட்டில் இருக்க சால்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1 கிலோ சால்ட்டை வந்து நம்ம இது உள்ளே போட்டோம் அப்படின்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பாத்திரத்தோட ஹார்ட்னஸ் பொறுத்து தான் வந்து அந்த சால்ட் வந்து தீரும். தண்ணியில் இருக்க அந்த உப்போட அளவை அதுவே சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சால்ட் போடுறோம். அடுத்ததாக இதில் இருக்க ஹோல் இருக்குது பாருங்க. இந்த ஹோல்ல இருந்து தான் தண்ணி வந்து நல்ல ஃபோர்ஸாக வந்து ஃப்ளஷ் ஆகும். ஃபுல்லாக ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக சுற்றி ஃப்ளஷ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க எல்லா பாத்திரமுமே வந்துட்டு சூப்பராக க்ளீன் ஆகி வரும். இதே மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே உள்ள அந்த ரேக்குக்கு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க, கீழே உள்ள ரேக்குக்கு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து தண்ணி ஃபுல்லாக ஃப்ளஷ் ஆகி பாத்திரம்லாம் க்ளீனாக வருது நமக்கு. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க 2 ரேக்கில் வந்து நம்ம கீழே உள்ள ரேக்கை வந்துட்டு அப்படியே அலேக்கா வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சால்ட்டெல்லாம் ஃபில் பண்ணுறதுனா கூட வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ இது இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம சால்ட்டெல்லாம் கூட ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி அந்த வேஸ்ட்டு ட்ரைனேஜ் இருக்குது பாருங்கள், அதையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மேலே உள்ள ரேக்கை வந்துட்டு நம்ம தனியாக எடுக்கவே முடியாது. தண்ணி வந்துட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு இன்லெட் பைப்பும், அந்த வேஸ்டேஜ் தண்ணிலாம் வெளியே போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் பைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வாஷிங் மிஷின் மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூன் ஹோல்டருக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஸ்பூனெல்லாம் போட்டு கரண்டி எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டு வைக்கலாம். ஆனால் இதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இதுவே வந்துட்டு உள்ளே வச்சோம் அப்படின்னா பாதி இடத்த வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம இதை ஒரு ஓரம் கட்டி வச்சாச்சு. பாத்திரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த ஸ்பூன் ஹோல்டரே வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இதுவே பாதி இடத்த நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்பூனெல்லாம் வந்து இதிலே தான் கிடைக்கிற கேப்பில் வச்சுருவேன். இப்போ நம்ம பாத்திரத்தை எப்படி இதை க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரத்தை எல்லாம் இதில் வச்சிடலாம். தண்ணி வந்து கீழே இருந்து மேலே ஃப்ளஷ் ஆகுதுங்கிறப்ப நம்ம பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவுத்து தான் வைக்கணும். திருப்பி வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து தண்ணி ஃபில் ஆகிடும். அதனால எல்லா பாத்திரத்தையும் நம்ம இந்த மாதிரி கவுத்து வச்சிடணும். இது உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவிட்டு தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அதில் உள்ள அந்த குப்பைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீனாக வச்சா போதும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்படியே எல்லா பாத்திரத்தையும் வந்து சிங்கில் போட்டுருவேன். நம்ம அடிக்கடி வந்து கையெல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதிலே வந்து ஓரளவு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மிஷின் உள்ளே வந்து நான் எடுத்து வைப்பேன். இப்போ நான் உங்களுக்கு டீ பாத்திரம்லாம் காமிச்சலாம், அது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி கொடுக்குது அப்படின்றத. குக்கரோட மூடியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோட தண்ணி விசில் வரும்போது பட்டு அப்படியே அந்த இடமே ட்ரை ஆகிடும். நான் அதோட தான் இதில் வைக்கிறேன். அதெல்லாம் எப்படி க்ளீன் ஆகி வருது அப்படின்றத வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். அதே மாதிரி குக்கரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைங்க. நீங்கள் மேலே திருப்பி வச்சிங்க அப்படின்னா அது உள்ளேயும் தண்ணி தங்கிக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ இப்படி படுக்க வச்சுருங்க. படுக்கிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணி உங்களுக்கு மேலே தங்கி இருக்காது. இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலாக இருக்குது. ஸோ இதோட தான் நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் வந்துட்டு எந்தெந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியாக உள்ள பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்க பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வைக்கலாம். ஸோ அது எப்படி குவாலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில பிளாஸ்டிக்லேயே வந்துட்டு போட்டிருக்கோம் இது மாதிரி டிஷ் வாஷரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம ப்ரைஸ் வாங்குவோம் இல்லையா, நான் வந்து ஒரு 40 ரூபீஸ்க்கு ஒரு வாட்டர் பாட்டில்
வாங்கியிருந்தேன். அந்த வாட்டர் பாட்டில் வந்து இதில் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஹாட் வாட்டர் தானே உள்ளே வருது. ஸோ அந்த சூடு வந்து தாங்காது. அதுக்காக தான் வந்து பிளாஸ்டிக் வந்து நல்ல ஹை குவாலிட்டியாக வைக்கணும் அப்படின்றது. இதில் வந்துட்டு நம்ம ரின்சைட் அப்படின்றத வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரத்தில் அந்த உப்பெல்லாம் படிஞ்சிருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் பாத்திரம் க்ளீனாக இருக்கிறதுக்காக வந்து இதை வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம டிஷ்வாஷரை ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த லிக்விடு. அது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. ஏன்னா மெஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுலேயே ஓரளவு க்ளீன் ஆகிடுது. நம்ம ஒரு 6 மாதம் கழித்து ரொம்ப பழசாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பாத்திரத்தையெல்லாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி கழுவுறதுக்கான டேப்லெட். இதை ஒன்று வச்சோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வச்சுருக்க பாத்திரம் எல்லாத்தையும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடும். ஸோ இது இல்லாமல் பவுடர் ஃபார்ம்லேயும் நம்ம டிடர்ஜென்ட் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அந்த பேக்கெட் வந்துட்டு சால்ட்டு. இப்போ அந்த டேப்லெட்டை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பக்கத்தில் இருக்கிறதுல நம்ம அந்த ரின் சைடு தான் ஊற்றணும். அது ஆல்ரெடி நாங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சதால் அது காலியாகிறப்ப நம்ம ஃபில் பண்ணால் போதும். இப்போ பாத்திரத்தை எல்லாம் வச்சுட்டு மேலே உள்ள அந்த ஃபேனை வந்து கண்டிப்பாக சுற்றி விட்டு பார்க்கணும். ஏதாவது ஸ்பூன் இந்த மாதிரி கீழே வந்து தட்டுச்சு அப்படின்னா வந்து ஃபேன் சுத்தாது. ஸோ அதனால அதை கண்டிப்பாக 2 ஃபேனையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம பாத்திரத்தை எல்லாம் வச்சாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த டோர்லேயே தான் வந்துட்டு நமக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஹாஃப் லோடு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல் லோடு வைக்கிறதுனால 70 டிகிரியில் வைக்கிறேன். இதுலேயே வந்துட்டு டைமரும் இருக்குது. டிலே டைம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தெல்லாம் லோட் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரெட் கலரில் அந்த எஸ் மாதிரி சிம்பிள் ஒன்று தெரியுது பாருங்கள், அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சால்ட்டு தீந்துருச்சு அப்படின்னா அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம சால்ட்டு தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. நமக்கு வந்துட்டு எப்படி லோட் பண்ணுறோமோ, எவ்வளோ ஹெவியாக அழுக்கோடு நம்ம லோட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளதுலேயே கொஞ்சம் லாங் சைக்கிளாக வச்சுருந்தேன், ஒரு 1.25 மணி நேரம் ஓடுற மாதிரி. ஏன்னா பேன்லாம் கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் கம்மியான பாத்திரம் தான் வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு கம்மியான டைம் கொடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். இப்போ 1.25 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். பாத்திரம்லாம் பயங்கர சூடாக நல்ல பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகி வந்திருக்கு. இந்த வடிகட்டிலாம் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சைடில் லைட்டாக பிளாக்காக இருக்கும். அதெல்லாம் இந்த மெஷினில் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி இந்த மிக்ஸி ஜார்லேயுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி தங்கிக்கும். அதை அப்படியே மெதுவாக எடுத்து வெளியில் கொட்டிடுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் பீங்கான், செராமிக், கிளாஸ் எல்லாமே இதில் வைக்கலாம். கிளாஸ் பாட்டில்லாம் வந்து சூப்பராக ஆயில் பாட்டில் கூட நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருது. திறக்கும் போதுமே பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். நம்ம வந்துட்டு திரும்ப ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து வச்சிடலாம் பாத்திரத்தையெல்லாம். ஸோ அந்தளவு வந்து நல்ல ட்ரையாக க்ளீனாக பளிச்சுன்னு. கண்டிப்பாக கையால் நம்ம விளக்கணுன்னா கூட இந்த மாதிரி விளக்காது. இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதுவும் வேலைக்கு போகிறவங்க, அந்த ஒர்க்கிங் உமன்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாத்திரம்லாம் உள்ளே எப்படி வைக்கிறோமோ அதே பொசிஷனில் தான் இருக்கும். நகர்ந்தெல்லாம் போகாது, வைப்ரேட்டும் ஆகாது. அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற சவுண்டு மட்டும் கேட்கும். இது வந்து நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மிஷினை வந்துட்டு பெருசாக சவுண்டெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த மிக்சர் ஜாரில் உள்ள தண்ணி மட்டும் நம்ம எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுத்து கீழே கொட்டிடணும். அதே மாதிரி நம்ம குக்கர் வந்து இந்த மாதிரி திருப்பி வைக்கும்போது அதில் ஒரு கைப்பிடி இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் தண்ணி வந்து உள்ளே போயிடும். அதையுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக எடுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா மற்ற பிரச்சனை எதுவும் இருக்காது. பாத்திரம் வந்துட்டு நம்ம வைக்கிறத பொறுத்து தான். நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு கவுத்து வச்சிடணும். கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக வாஷ் பண்ணிடும். அதே மாதிரி பாத்திரம் லோட் பண்ணுறதுமே நீங்கள் எந்தெந்த கேப் இருக்கோ எல்லா கேப்லையும் வந்து வச்சிடலாம். டீ பாத்திரம் பாருங்கள், நான் கூட இப்படி தேய்க்க மாட்டேன், எவ்வளோ க்ளீனாக வந்து தேய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. குக்கர் மூடியுமே மேலே எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு, அது எல்லாமே ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு தண்ணி வந்துட்டு எப்படி செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் கிட்ட தான் செலவாகும். அது நம்ம லோட் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து. தண்ணி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே தான் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். இதே பாத்திரத்தை நம்ம கையில் வாஷ் பண்ணும்போது 50லேருந்து 60 லிட்டர் கிட்ட வந்து தண்ணி செலவாகும். கரண்ட்டுமே வந்துட்டு ரொம்ப செலவாகாது. நமக்கு வாஷிங் மிஷினுக்கு எப்படி செலவாகுதோ அந்த மாதிரி தான் வந்து செலவாகும். இப்போ இதில் நம்ம என்னென்ன பாத்திரம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வைக்கலாம், கிளாஸ் வைக்கலாம், செராமிக்கு, நல்ல பிளாஸ்டிக், அந்த குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து வைக்கலாம். இதில் என்னென்ன வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், இரும்பு, உட்டு இதெல்லாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நான்ஸ்டிக்குமே வந்துட்டு லோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா வைக்க வேணாம். நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் வைக்கலாம். மொத்தத்தில் இந்த டிஷ்வாஷர் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு யூஸ் தான். உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.